ஹாய் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்தாச்சு. ஸோ பாவக்கொடியில் பார்த்தீங்கன்னா பாவக்காய்ங்க எவ்வளோ அழகாக தொங்கிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம இதுதான் அறுவடை செய்ய போகிறோம். நான் ஆல்ரெடி நிறைய பாவக்காய் அறுவடை செஞ்சாச்சு. இப்போ இதில் நிறைய காய்கள் இருக்குது பாருங்கள். இங்கே கொத்து கொத்தான காய்கள் இருக்குது. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் பெரிய சைஸான காயெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பறிச்சிடலாம். இந்த கொடி பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நீட்டாக போயிருக்கு பாருங்கள். இங்கேயும் ஒரு பாவக்காய், இந்த செடி ஃபுல்லாகவே அப்படியே சுற்றிக்கிச்சு. இந்த கொடியெல்லாம் பார்த்திங்கன்னா சுற்றி இருக்குது. ஆனால் நல்ல காய்கள் இருக்குது பாருங்கள். மேலே வரைக்கும் காய் தான் இருக்குது. இன்னும் நிறைய பிஞ்சுக்கெல்லாம் விட்டுருக்கு. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பறிச்சிடலாம் வாங்க. இந்த செடிக்கு கீழேயும் பாருங்கள், பார்த்திங்கன்னா 2 பாவக்காய் நல்ல சைஸாக வந்திருக்கு. ஒன்று தான் பறிக்க இருமா. இன்னொன்று அது வேணும், ஒரு சைஸு தான் இருக்குது. ஸோ அது ஒரு 2 நாள் போட்டோன்றாங்க. ஒரு சைஸான காய் நம்ம பறிச்சுக்கலாம். இதுமா இது வேண்டாமா? ஓ, இது குட்டி பாவக்காய் நீட்டானது, இன்னும் கொஞ்சம் பெருசாக. சுகருக்கு உகந்தது. ஸோ 2 கொடி இருக்குது இதில். ஒன்று நீட்டு, ஒன்று குட்டை அப்படின்ட்டு. பாவக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் சாவுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாவக்காய். அப்பப்போ வறுத்தும் சாப்பிடுவேன், அதே மாதிரி காரக்குழம்பு வச்சும் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இந்த கொடி ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால எங்கெங்கே பாவக்காங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நம்ம கொடி எடுத்து இப்படி பார்த்தா தான் அது பாவக்காங்க தொங்கிட்டு இருந்தால் தெரியுது. இங்கே ஒரு பாவக்காய் இருக்குமா? இது நீட்டும் கீழே நேட்டு பாவம், அது நீட்டு. அப்போ அது இன்னும் 4 நாள் போகணும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாவக்காய் கிடச்சிருக்கு. அடுத்து கத்திரிக்காய் இருக்குது, அதை போய் பார்க்கலாம் வாங்க. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டு இருந்தேன், இதில் காய்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் அறுவடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் ஒரு சைஸான காய்கள் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் இன்றைக்கி நம்ம பறிச்சிக்கலாம். திரும்ப ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய கத்திரிக்காய் அங்கே இருக்குது. அது ஒன்று ஒன்றா தெரியுது. 2 கத்திரிக்காய் பழுத்துடுச்சு. விதைக்கு விட்டுருக்கலாமே, அதே விதைக்கு போடலாம். ஸோ எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பச்சை கத்திரியில் எண்ணெய் கத்திரி செஞ்சோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இருமா இது ஓகே சைடு. பச்சை கத்திரிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பவுல் ஃபுல்லாக நம்மளுக்கு கத்திரி கிடச்சிருக்கும். ஒரு 1/2 கிலோக்கு மேலேயே இருக்கும். இதில் எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கத்திரி ஊதா கலர் கத்திரி. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 காய் இருக்குது. இதுவும் நம்ம பறிச்சிக்கலாம். இது சாம்பார் செஞ்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே கொத்து. எலுமிச்சம்பழம் செடியில் பார்த்திங்கன்னா எலுமிச்சை காய்ங்க இருக்குது. ஸோ இது செடியிலே பார்த்திங்கன்னா பழுக்காது, ஏன்னா ரொம்ப நாள் ஆகும். காய் நல்லா பெருசாகிடுச்சு. கிளைமேட்டும் சரியில்லை, மழை பெய்யுது, அப்புறம் வெயில் அடிக்குது. காய் நம்ம பறித்து பழுக்க வச்சிடலான்ட்டு
பறிச்சிடுறேன். ஸோ நல்லா நீட், அதாவது நல்லா குண்டு குண்டான எலுமிச்சம்பழங்கள் இது. நிறைய காய் காய்ச்சிருக்கு இந்த செடியில். இந்த காயோட வெயிட்டால் பார்த்திங்கன்னா செடியே அப்படியே தொங்கிடுச்சு பாருங்கள். நிறைய பிஞ்சுக்களும் இருக்குது. ஒரு சைஸான காய் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது, அதனால விட்டுருலாம். எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 காய்க்கு கிடச்சிருக்கு. அத்தி செடியில் பார்த்திங்கன்னா ஒரு அத்திக்காய் நல்லா பழுத்து வெடிச்சிருக்கு. இன்னொன்று பழமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இது 2 பறிச்சிடலாமாம்மா? ஸோ இது பறிச்சிடலாம். கட் பண்ணிடுவோம். ஒன்று நல்லா வெடிச்சிருக்கு, ஒன்று நல்லா பழுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி இது 2ம் நம்ம பறிச்சுக்கிட்டோம். இன்னும் நிறைய காய்கள் இருக்குது பாருங்கள். ஸோ பழம் பார்த்திங்கன்னா நல்லா பழுத்துருக்கு பாருங்கள். ஓ ஸோ ஸ்வீட். தேன் தான் சொல்லலாம். அது இது கொஞ்சமாக பச்சையாக இருக்குது. அதாவது வெடித்த பழம் அளவுக்கு பழுக்கலை, பட் இதுவும் பழுத்துருக்கு. अच्छा है सहारू, फिक कैसा है? இந்த செடியில் காய்க்கிற எல்லா அத்திப்பழங்களும் பாப்பா தான் சாப்பிட்றது. ஏன்னா நம்ம நேச்சுரலாக, அதாவது எந்த கலப்படமும் இல்லாத, மருந்து இல்லாத நம்ம செடியில் காய்ச்சி பாப்பாவுக்கு தான் ஊட்டுறது. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா 7 மாதம் நல்லா பழமாக இருந்தால் தான் பாப்பாவுக்கு இந்த மாதிரி நாங்கள் ஊட்டுறது. பாப்பாவும் நல்லா விருப்பமாக சாப்பிடுது பாருங்கள். சஹரு சஹரு. மக்களே, இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை எல்லாம் முடிஞ்சாச்சு. நல்லா கத்திரிக்காய் ப்ளூ அண்ட் பச்சை கத்திரிக்காய், எலுமிச்சம்பழம் இவ்வளோ, அதே மாதிரி பாவக்காய் ஒரு 2 அத்திப்பழம் கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம பூக்கள் எல்லாம் வேறு நம்ம பறிச்சுக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம மாடி தோட்டத்துலேருந்து நம்ம பறிக்கும் போது அந்த சந்தோஷம் வேறு லெவல். அதே மாதிரி நேச்சுரலாக நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கிது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.